ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த கிணத்துல ஒரு பேய் வாழ்ந்துட்டு வந்தது. தினமும் ராத்திரியானா அந்த பேய் ஊருக்குள்ள போகும். இரவு நேரங்கள்ல அது வீதிகள்ல சுத்திட்டு இருக்கும். அந்த பேயோட வினோதமான சத்தத்தால பயந்து மக்கள் வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவாங்க. இரவு ஆனாலே அந்த கிராமமே அமைதியாகிடும். அந்த பேய் சரியான முட்டாள். ஊர் மக்கள் அவங்க வீட்டு சுவத்துல பேயே இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு எழுதியிருப்பாங்க. அதை படிக்கிற அந்த பேயும் அதை படிச்சுட்டு போயிடும். அதே கிராமத்துல ஒரு ஆணவமான வியாபாரி இருந்தாரு. அவருக்கு யார பார்த்து பயம் இல்ல. இத கேளுங்க, நாம இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். அதனால ஊர் மக்கள் சொல்ற மாதிரி நம்மளும் வீட்டுக்கு வெளியில பேயே இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு எழுதி போடணும். இதோ இப்ப ராத்திரி கூட ஆயிடுச்சு, பேயும் வந்துரும். இங்க பாரு, நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாம மாய சக்திகள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு போ. தன்னோட மனைவி கிட்ட இப்படி கத்திட்டு அவரு தன்னோட அறைக்கு தூங்க போயிட்டாரு. அந்த மாய சக்தியும் வெறுப்படையுது. இந்த கிராமத்தாளுங்க எல்லையை மீறிட்டு இருக்காங்க. என்னைய நாளைக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்தா நாளைக்கு வர சொல்லுவாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? எவ்வளோ நாளைக்கு தான் நான் என் சாப்பாடை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது? அப்படியே ஆத்திரம் அடைஞ்ச அந்த பேய் கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஆணவமிக்க வியாபாரியோட வீட்டை அடையுது. அட, என்ன இது? இங்க எதுவுமே எழுதல. சரி, இந்த வீட்டு கதவை தட்டுறேன். ஏன் பல நாள் பசி இன்னைக்கு தீரும்னு நினைக்கிறேன். அந்த தீய சக்தி வேகமா அந்த வியாபாரியோட வீட்டு கதவை தட்டுது. அட யாருப்பா இது இந்நேரத்துல வீட்டு கதவை தட்டுறது? ஏங்க போய் கதவை தரங்க. அட இல்ல, நான் கால் வலியோட படுத்துக்கிட்டு இருக்கேன். நீ போய் கதவை தர. எதுக்கும் பயப்படாத, சரியா? நம்ம வேலைக்காரன் ராமு இருக்கால, அவன் தான் பணம் வாங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பணம் வாங்கறதுக்குனா வீடு தேடி வந்துருவானுங்க. சே, போய் கதவை தரப்போ. பயந்துட்டே போன அவரோட மனைவி மெதுவா ஜன்னல் வழியா வெளியில பாக்குறா. வெளியே அகோரமா நின்னுட்டு இருந்த அந்த மாய சக்திய பார்த்து பயந்து போய் வேகமா தன்னோட ரூமுக்கு ஓடி போயிடுறா. ஏங்க, நாம நல்லா மாட்டிக்கிட்டோங்க. அந்த அந்த பேயி வீட்டுக்கு வெளியில நிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? நான் ஏற்கனவே சொன்னேன் வீட்டுக்கு வெளியே எழுதி போடலான்னு. நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஏதோ பெருசா சொன்னீங்க, யார பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு. இப்ப நனைஞ்ச கோழி மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கீங்க. பைத்தியக்காரியே, கொஞ்சம் மெதுவா பேசலாம்ல. இப்படி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தீனா அவனுக்கு கேட்ட போது அவன் உன் அம்மா அப்பா வீட்டுல இருந்து கூட வந்திருக்கலாம். அப்புறம் அவன் நம்மள அப்படியே சாப்பிட்டுருவான். இப்ப என்ன பண்றது? வா போய் ஒளிஞ்சுக்கலாம். இவங்க பேசுறத அந்த தீய சக்தி வெளியில இருந்து கேட்டுட்டு கதவை வேகமா தட்ட ஆரம்பிக்குது. ஏய், கதவை தர. நீங்க 2 பேரும் உள்ளதா இருக்கீங்கன்னு தெரியும். ஏற்கனவே உங்க கிராமத்தாட்கள் என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாம் போதும். நான் பல நாட்களா ரொம்ப பசியா இருக்கேன். இன்னைக்கு நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். என் பசியை நான் தீர்த்துக்கணும். கதவை தோற, இல்ல நான் கதவை உடைச்சிருவேன். மாமனாரே, இப்ப வீட்ல யாருமே இல்ல. ப்ளீஸ் போயிடுங்க. இப்ப வீட்ல யாருமே இல்ல. நீங்க போங்க நரகத்துக்கு. போய் உங்க அப்பாவை போய் பாருங்க போங்க. நான் போய் கதவை திறக்க போறேன். அடியே செல்லம், கோச்சுக்காத. நான் சும்மா அப்படியே தமாஸ் பண்ணேன். அதுக்கு நீ ஏன் இப்படி கோவமா இருக்க? என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே இப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டேன். உன் அம்மா அப்பாவை வச்சு நான் கண்டிப்பா காமெடி பண்ண மாட்டேன். நான் உங்களை மன்னிச்சிருவேங்க. ஆனா வெளியில நிக்குதே பேய், அது நம்மள மன்னிக்காது. அந்த சமயம்னு பார்த்து அந்த தீய சக்தி கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்துடுது. இன்னைக்கு உங்க 2 பேரையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏ, ஓடுறீ ஓடு. அந்த பேயை பாத்தியா? அது நம்மள உயிரோடையே சாப்பிட்டுரும் போல. ஓடு ஓடு, யாராவது காப்பாத்துங்க. இத கேட்ட 2 பேரும் வீட்டுக்குள்ள அங்கேயும் எங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்ல ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்திருக்கு. அது இவ்ளோ சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்து அந்த தீய சக்திய பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பயன்படுத்தி 2 பேரும் வீட்டோட பின் கதவு வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. நாம இன்னைக்கு பொழைச்சிட்டோம். எப்படியோ நாம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். நம்ம மோட்டியங்க. எனக்கு அவனோட சத்தம் கேக்குது. அந்த பேய் இருக்குல்ல, அதை பார்த்து அவன் தொடர்ந்து குலைச்சுக்கிட்டே இருந்தான். அவன் இன்னும் வீட்டுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இப்ப உள்ள போய் அந்த மோட்டிய காப்பாத்த போறேன். அட, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாயை காப்பாத்த வீட்டுக்கு போக போறியா? அங்க என்ன இருக்குன்னு தெரியும்ல, பைத்தியமே. இல்ல அப்படிலாம் பண்ணாத. வா, நம்ம இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போகலாம். பேய் வந்துட போகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க. நான் உள்ள போய் மோட்டிய காப்பாத்த தான் போறேன். அட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? திரும்ப வா. ஏய், பைத்தியக்காரியா இருக்காத. ஆனா அவரோட மனைவி அவரை உதாசீனப்படுத்திட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. மோட்டி அந்த தீய சக்திய பார்த்து கொலைச்சிட்டு இருந்திருக்கு. மோட்டி கத்தாத, இங்க வா, நம்ம போயிடலாம். அட கடவுளை, நான் என்ன பண்ணுவேன் இப்ப? அந்த சமயத்துல மோட்டி தீய சக்தியை தாக்க ஆரம்பிக்குது. வேண்டாம் மோட்டி, வேண்டாம், இங்க வந்துரு, அப்படி பண்ணாத. மோட்டிய காப்பாத்துறதுக்காக வியாபாரியோட மனைவி தீய சக்திய நோக்கி போகவே இதுதான் சமயம்னு அந்த தீய சக்தி அவங்கள தூக்கிட்டு அங்கிருந்து
பல நாட்களுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. மோட்டி இங்க இருந்து போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத, நீ உன் உயிரை காப்பாத்திக்கோ. அந்த தீய சக்தியும் அவங்கள தூக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யாராவது இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது யாருக்கா கேக்குதா? என்னை காப்பாத்துங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருமே அவளுக்கு உதவ முன் வரல. எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த நாய்க்குட்டி மோட்டி மட்டும் இரவு முழுக்க அந்த தீய சக்தியை பின்தொடர்ந்து அந்த தீய சக்தி வசிக்கிற குகைக்கும் வந்துடுறாங்க. சுஷ்மாவை தீய சக்தி சிறைப்பிடிக்குது. ஏய், வாய மூடு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு, நான் நெருப்பு பத்த வைக்கிறேன். அப்புறம் நான் உன்னை அப்படியே பிச்சு சுட்டு சாப்பிட போறேன். இவங்கள பின்தொடர்ந்து வந்த மோட்டியும் ஒரு வழியா அந்த குகைக்கு வந்து சேருது. அட மோட்டி, நீ எப்படி இங்க வந்த? நீ போயிடு மோட்டி இங்க இருந்து, இல்லன்னா இந்த அரக்கன் உன்னையும் சாப்பிட்டுருவான். ஆனா மோட்டி அங்க இருந்து போகாம அங்கேயே உட்காருது. மோட்டி, உன்ன மாதிரியே எல்லாருமே இந்த நன்றியோட இருந்துட்டா நல்லா இருக்கும். எப்படியும் நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்க. எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. அந்த பேய் இருக்குல்ல, அது என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிருச்சு. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. நாங்க எப்படிப்பா உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? நீயே உன் மனைவிக்கு உதவி பண்ணல, இங்க வந்து எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் தைரியசாலியா இருந்திருந்தா நீயே அந்த பேய் ஒரு கை பார்த்திருப்ப. நீயே காப்பாத்து போ. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கண்ணா. சரி, அப்படி இருந்தாலும் எங்களால் என்ன பண்ண முடியும்? அந்த பேய் உங்க மனைவியை எங்க எடுத்துட்டு போயிருக்குன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த பேய் காட்டு பக்கமா தான் எடுத்துட்டு போச்சு. வாங்க, அதை பின்தொடர்ந்து போலாம். அட, உனக்கு என்னப்பா பைத்தியமா? உனக்கு தெரியாதா அந்த காடு எவ்வளோ பெரிய காடுன்னு? அவ்வளோ பெரிய காட்டுல நீ போய் அவங்கள எங்க தேட போற? அங்க போனா நாமளே வழியை தொலைச்சிடுவோம். இல்ல முடியாது. என்னால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணணும். நீங்க மட்டும் என் கூட வரல அப்படின்னா சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தனியா போய் அந்த பேய் கூட சண்டை போட்டு என் மனைவியை காப்பாத்துறேன். தன் மனைவியை காப்பாத்த தனி ஒரு ஆளா காட்டை நோக்கி நடக்கிறாரு. மோட்டி, நான் சொல்றத கேளு, இங்க இருந்து போயிடு. உன்னால எப்படி என்ன காப்பாத்த முடியாது. அந்த அரக்கனும் இப்ப வந்துருவான். இப்பக்குள்ள ஏதாவது கிராமத்து மக்கள் வந்திருந்தா நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க. அதை கேட்ட மோட்டி சுஷ்மாவை ஏறெடுத்து பார்த்து அங்கிருந்து ஓடி போயிடுது. அதை பார்த்த சுஷ்மாவும் மகிழ்ச்சி அடையறாங்க. போ மோட்டி, ஓடு ஓடு, ஓடி போயிடு, இங்க இருந்து போயிடு. போயிடு, எங்கேயாவது போயிடு. அட கடவுளே, ரொம்ப நல்லது. எப்படியோ மோட்டியாவது காப்பாத்தியாச்சு. மோட்டி அங்கிருந்து ஓடி நேரா வீட்டுக்கு போகுது. இது மோத்தியோட சவுண்டாச்சே. மோத்தி ஏதோ பக்கத்துல தான் இருக்குன்னு தோணுது. மோத்தி, எங்க இருக்க? மோத்தி, மோத்தி. மோத்தி, நீ எங்கடா போன? மோட்டி அந்த வியாபாரிய பார்த்து பலமா கொலைக்க ஆரம்பிக்குது. இவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். மோட்டி அந்த வியாபாரியோட துணியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. அட, என்ன பண்ணிட்டு இருக்கிற மோத்தி? நீ என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போக பாக்குறியா? நீ என்ன சுஷ்மா கிட்ட கூட்டிட்டு போக பாத்துட்டு இருக்கியா? மோத்தி, உனக்கு தெரியுமா சுஷ்மா எங்க இருக்கான்னு? சரி மோத்தி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம தனியா அந்த பேயை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அது முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஊர் மக்களை கூப்பிடுறதுக்கு ஊருக்கு போறாங்க. அண்ணா, அண்ணா, அந்த பேய் சுஷ்மாவை எடுத்துட்டு போயிருச்சுண்ணா. அவளை தூக்கிட்டு போகும்போது மோத்தி கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்கான். சுஷ்மா எங்க இருக்கான்னு இப்ப இந்த மோத்திக்கு தெரியும். அண்ணா, தயவு செஞ்சு என் கூட வாங்கண்ணா. வாங்கண்ணா, நம்ம சேர்ந்து சுஷ்மாவை காப்பாத்தலாம். இங்க பாருப்பா, நீ சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அந்த நாய் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வாயிலா ஜீவனை நம்புறோம். சரி, வாங்க போலாம். வாங்க, ஒன்னா போலாம். அதே சமயத்துல கையில கத்தியோட அந்த தீய சக்தி சுஷ்மாவை நோக்கி வருது. அட கடவுளே, நான் இப்போ ஒன்ன மட்டும்தான் நம்பி இருக்கேன். யாரையாவது இப்போ உதவிக்கு அனுப்பேன். அப்போ சுஷ்மா மோட்டியோட சத்தத்தை கேக்குறாங்க. அதை கேட்டு அரக்கனும் திகில் அடையறான். ஐயோ, சாக போறனே. இந்த ஊராளுங்க இவ்ளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்களே. அது மட்டும் இல்லாம அவங்க கையில தீப்பந்தத்தை வேற எடுத்துட்டு வராங்களே. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இங்க இருந்து ஓடுறதுதான் ஒரே வழின்னு நான் நினைக்கிறேன். கடவுளே, ரொம்ப நன்றி. எப்படியோ நான் சொன்னது கேட்டுருச்சு உனக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் கையில லாந்தர் விளக்கோட அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த லாந்தர் விளக்கோட வெளிச்சத்தை பார்த்து அரக்கன் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். அந்த அரக்கன் அங்கிருந்து ஓடி போகவே சுஷ்மாவும் காப்பாத்தப்படுறா. மோட்டி, நீ மறுபடியும் என் உசுரை காப்பாத்திட்ட மோட்டி. உனக்கு ஏதோ ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேனோ. சுஷ்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்கு உதவி பண்ணாம விட்டுட்டேன்.
மனுஷங்களை விட நாய்கள் என்னைக்குமே ரொம்ப நன்றி உள்ள ஒரு பிராணி. அத மறுபடியும் நம்ம மோத்தி ஒரு தடவை நிரூபிச்சிருச்சு.